صلاة الله سلام الله صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله دال أيها المبعوث فينا جئت بالأمر المطاع قد لبسنا ثوب عز بعد تلفيق اللقاء أنت في الكل جميل وجمال يا مطاع ورضعنا نبي واصل قبل أيام الرضا ربنا صل على من حل في خير البقاع وعلى آله وصحبه ما سعى لله واصبر السر علينا واصبر السر علينا واصبر السر علينا يا مجيبا كل داء لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العلي العظيم. قال شيخ الإمام الحافظ سيدنا أبو عبد الله محمد بن إسماعيل إبراهيم ابن مغيرة الجعفي بخاري رضي الله عنه ونفعنا به آمين. اللهم صل وسلم وبارك عليه. باب قول الله تعالى ونضع الموازين القسط ليوم القيامة وأن أعمال بني آدم وقوله يوزن. وقال مجاهد القسطاس العدل بالرومية ويقال القسط مصدر المقسط وهو العادل وأما القاسط وهو الجاهل.
وبه قال حدثني حفظ بن إسكام قال حدثنا محمد بن فضيل عن عمر بن القعقاع عن أبي زرعة عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله بحمده سبحان الله العظيم سبحان الله بحمده سبحان الله العظيم سبحان الله بحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மேலான கருணையும் அவனது உயர்வான அன்பும் நம் யாவர் மீதும் வந்து சூடுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் இதயத்தின் வேந்தர் நமது ஆன்மீக தலைவர் ஹதரத் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் அல்லாஹ்வினுடைய பேரருளை நிறைவாக பெற்றிருக்கின்ற அனைத்து இறை நல்லடியார்கள் மீதும் என்றும் நிலவுமாக. இந்த மாண்பான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே குழுமிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய உஸ்தாதுமார்களே, அருமையான ஹாஃபிதின்களே, ஹாஃபிதாக்களே, வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த புனிதமான துஆ மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இங்கே சங்கமித்திருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்னும் யாரெல்லாம் இங்கே விடுபட்டாலும் தயவுகூர்ந்து பொறுத்தரளி அவர்களையும் இங்கே நினைவு கூர்ந்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான நல்லாசிகளும் இமாமுனா முஹம்மது இப்னு இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நல்லாசியும் மேலான நாதாக்களுடைய துஆவும் நம் யாவருக்கும் கிட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் மிகவும் கருணையாளர், அவன் அர்ஹமுர் ராஹிமீன். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப் ஜமீஆ என்று சொல்கின்றான். எல்லா பாவங்களையும் நான் நிச்சயமாக மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான். என்னால் இன்ன என்ற வார்த்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது மேன்மக்கள் சொல்லி காட்டுவார்கள், அது நிச்சயம். எனவே நான் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான். நான் ஒரு சிறு நிகழ்வை கூறி என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகின்றேன். எனது மரியாதைக்குரிய உஸ்தாத் பெருமக்கள் அடிக்கடி ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவதுண்டு. ஒரு கட்டத்திலே நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் நிகழ்ந்தது. பெருமானார் அவர்களுடைய அந்த கடவாய் பற்கள் சிரிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிகவும் ஆவலோடு இருந்தார்கள். நாயகம் ஏன் சிரிக்கின்றார்கள்? அதுவும் அவருடைய கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கின்றார்களே என்ற பொழுது சையதுனா உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகிழ்ச்சியின் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளட்டுமா என்று கேட்டபொழுது, ஆமா உமர், அல்லாஹ்விடத்திலே அது மஹ்ஷருடைய மைதானம், அங்கே 2 அடியார்கள் அல்லாஹ்வினுடைய முன்னால் கேள்விக்காக ஹிசாபுக்காக நிறுத்தப்படுகின்றார்கள். ஒரு அடியானை இன்னொரு அடியானை குறித்து அவன் குற்றம் சாட்டுகிறான். யா அல்லாஹ், இவன் இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் வேதனை செய்தான், அநியாயம் செய்தான், தாங்குன்னா துன்பங்களை எல்லாம் இவன் தந்தான், இவனை நீ மன்னிக்க கூடாது, இவனுக்கு நீ தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் கேட்டான், ஏனப்பா உன்னை குறித்து இப்படி சொல்கின்றானே, உனக்கு தண்டனை வழங்கும் என்று சொல்கின்றானே, என்ன செய்வது? ரப்பே, உனக்கு தான் தெரியுமே, அது வேறு, இது விசாரணையுடைய நேரம், இது விசாரணையின் தளம். இங்கு சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்விற்கு நீ பதில் சொல்ல ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ரப்பே அவனை மன்னிக்க சொல்லிடும். நீ மன்னிப்பாயா? இல்லை ரப்பே, நான் மகனும் இந்த உலகத்தில் நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றேன், இவன் தான் காரணம், நீ அவனை மன்னிக்க கூடாது. நீ மன்னிக்க மாட்டாயா? இல்லை, மன்னிக்க மாட்டேன்.
ஏனப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றானே, என்ன செய்வது? ரப்பை என்னை மன்னிக்கவில்லை என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பிடுங்கித்தா எனக்கு. கேட்ட பொழுது, என்னப்பா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கேட்கின்றானே, ரப்பை என்னிடத்தில் என்ன இருக்கின்றது? நான் அநியாயம் செய்யப்பட்டவன் என்ற ஒரு நன்மை தான் இருக்கின்றது, வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லையே. அப்படியானால் உனக்கு எப்படி இங்கே நான் நல்ல தீர்ப்பு வழங்க முடியும் என்ற பொழுது அந்த அடியான் கூனி குறுகி போய், நாமும் இப்பொழுது இந்த ரப்புடைய முன்னிலையிலே நெருக்கடியாக இருக்கின்றோமே, அவன் நினைத்து அழ ஆரம்பித்து விட்டான். அழ ஆரம்பித்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் பார்த்தான். இந்த நிகழ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது அவர்களும் அழுதார்களாம். என்னுடைய அடியானுடைய நிலைமையை பார்த்தீங்க. அப்பொழுது அவன் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானாம், நிறுத்து, உன்னுடைய அழுகையை நிறுத்து, கொஞ்சம் உன்னுடைய தலையை உயர்த்திப்பார். பார்த்தால் அங்கே தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஆன ஒரு கோட்டையெல்லாம் நகரம் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கின்றது. அது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அதை விலை வாங்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நகரம். ரப்பை இது யாருக்கு? சுஹதாக்களுக்கா, நபிமார்களுக்கா, இல்லை சஹாபா பெருமக்களுக்கா, இல்லை ஒன்று நல்லடியார்களுக்கா? இல்லை இல்லை, அவர்களுக்கு வேறு பரிசை நான் வைத்திருக்கின்றேன், இதற்கு விலையை நீ கொடுக்க வேண்டும். ரப்பே, நான் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று நான் என்னுடைய மனம் உடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னை நீ பரிகாசம் செய்கின்றாயா? இல்லை இல்லை, நான் உன்னை பரிகாசம் செய்யவில்லை, நீ உன்னால் கொடுக்க முடியும். ரப்பே, எப்படி முடியும்? என்னால் எப்படி முடியும்? ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருக்கின்றது, அந்த வார்த்தையை சொன்னால் இது உனக்கு என்று சொன்னான். ரப்பே, நீ சொல்லு என்று அவனோடு கேட்கின்றான். ஒன்றுமில்லை, இந்த சகோதரனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல், இவளை மன்னித்து விட்டேன் என்று சொல், இந்த ஒரு வார்த்தைக்காக இந்த கோட்டையை நான் தருகின்றேன். உடனே அவன் குதூகலமாக, யாரெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் திருப்பி சொன்னான். இதோ எடுத்துச் செல். அவன் ஓடி போய் அதை எடுத்து செல்கின்றான். நில், எங்கே செல்கின்றாய்? நீ மட்டும் அங்கே போய் என்ன செய்ய போகின்றாய்? இந்த சகோதரனை எடுத்துச் செல். அவ்வளவு பெரிய கருணையாளன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பார்கள், என்னுடைய உம்மத்தை பார்த்தீர்களா, எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அவன் மிகப்பெரிய கருணையாளன், மிகப்பெரிய அன்பாளன், அரஹமுர் ராஹிமீன். எனவேதான் அல்லாஹ் நாம் எவ்வளவு கடல் நுரைய அளவிற்கு பாவம் செய்தாலும் கூட அதை மன்னிக்கக்கூடியவன். எனவே அன்பிற்குரிய பெரியவர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து அவனிடத்தில் நாம் உள்ளம் உருகி துஆ செய்வோம். நான் மிகவும் பலகீனமானவன், ஆனால் அதே நேரத்திலே இங்கே எத்தனைய சீதேவிகள் இருப்பார்கள். உங்கள் எல்லோருடைய ஆமீன் என்னுடைய துஆவிற்கு அது சத்தாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நல்லவர்களுடைய அந்த ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கின்றது என்ற அடிப்படையில் இது எனக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய்மார்கள், என்னுடைய அன்பான துணைவி அவர்கள், என்னுடைய அருமையான சகோதர பெருமக்கள், என்னுடைய கல்வி தந்தை அவர்களுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். நீங்கள் எல்லோரும் எனக்காக துஆ செய்ய வேண்டும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் தக்குவாவோடும் இந்த துஆ மஜ்லிஸ் நிறைய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். எனவே நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கேட்போம். அல்லாஹ் இந்த இடத்தில் நாம் கடந்து செல்வதற்கு முன்னால் நம்முடைய துஆக்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆக்களாக ஆக்கி வைப்பான். الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الأعداد ولا يضجره مسائل السائلين ولا يبرمه إلحاح العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنقاد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அருளும் ஆசியும் நிறைந்த பேரருளாளன், கண்ணியமானவன், ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அவனுடைய கணக்கிலடங்காத நியாமத்துகளை யாராலும் எண்ணி முடிக்க முடியாது. அத்தகைய வல்லமை படைத்த நாயனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். யாசகம் கேட்பவர்களுடைய யாசகம் அவனை சடவில் ஆக்கிவிடாது. அடியார்களுடைய நிர்பந்தம் அவனை சோர்வுடைய செய்யாது. அத்தகைய நாயனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். மேலான அருள் நிறைந்த அவனது பொக்கிஷத்தில் இருப்பவைகளை அழிவு என்பதோ இல்லாமை என்பதோ தடுத்து நிறுத்திட முடியாது. அத்தகைய ரஹ்மானுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع
ولا مانع لما أعطى من الخير والإمداد. أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وأحق، وأشكره عز وجل على ما جل من نعمائه ودقه. வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை. அத்தகைய நாயன் எந்த ஒரு நன்மையை தடுத்து வைத்திருக்க நாடுகின்றானோ அதை யாராலும் கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்க நாடுகின்றானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. அத்தகைய நாயன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கும் பாராட்டுதலுக்கும் மிக்க தகுதியான தூய அல்லாஹ்வை நாங்கள் துதிக்கின்றோம். வலுப்பமான உபகாரங்களையும் நுட்பமான உபகாரங்களையும் அவன் வழங்கியதற்காக நாங்கள் அவனுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். கைகளை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். கால்களை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். கண்களை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை பார்க்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். காதுகளை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை கேட்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். வலுப்பமான உபகாரங்களையும் நுட்பமான உபகாரங்களையும் எங்களுக்கு தந்த வல்ல அல்லாஹ்விற்கு நாங்கள் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். வணக்கத்திற்குரிய நாயன் வல்ல அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். நாங்கள் அவன் சத்தியமாக சாட்சியாக, உண்மையான சாட்சியாக அவனை சாட்சி கூறுகின்றோம். எல்லா படைப்பினங்களுக்கும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகன் அல்லாஹ்வினுடைய உரிய அடியார் என்றும் அவனது உற்ற திருத்தூதர் என்றும் நாங்கள் சாட்சி கூறுகின்றோம். وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق. اللهم فصل وسلم على هذا النبي الكريم والرسول العظيم سيدنا محمد صلى الله عليه وسلم المخصوص بأشرف الأديان منزل عليه في محكم كلامك القديم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان. وعلى آله وأصحابه المحافظين على اتباع سننه في السر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. يا الله சங்கையும் மகத்தான தூதரும் மக்களில் மிகவும் மேன்மையாக்கப்பட்டதை கொண்டு சொந்தமாக்கப்பட்டவர்களும் நபியே நாயகமே, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்புகளுடைய துஆக்களை நான் கபூல் செய்கின்றேன் என்று உனது திருமறையின் மூலமாக நீ யார் என்பால் சொன்னாயோ, அத்தகைய எங்கள் தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தூய வழியை அந்தரங்கத்திலும் பகிரங்கத்திலும் வலுவாது பின்பற்றிய அவர்களுடைய உறவினர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் கவலையை போக்கி கஷ்டங்களை நீக்கி சஞ்சலங்களை துடைத்து விடுமே அத்தகைய ஸலவாத்தையும் சலாமையும் நீ சொல்வாயாக. ونسألك يا من لا يعلم قدره إلا هو ولا يبلغ صفته الواصفون. தன்னுடைய வல்லமையை அவனே அன்றி யாராலும் அறிய முடியாது. அவனுடைய பண்புகளை அவனை அன்றி வேறு யாராலும் வர்ணிக்க முடியாது. அத்தகைய அல்லாஹ்வே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம். எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. وَيَا مَنْ أَمْرُهُ إِذَا أَرَادَ شَيْئًا أَنْ يَقُولَ لَهُ كُنْ فَيَكُونُ. எந்த ஒரு பொருளையும் அவன் உருவாக்க நாடி குன் உண்டாகு என்று சொல்லிவிட்டால் அது உடனடியாக உண்டாகிவிடுமே. அத்தகைய நாயனே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம். எங்களுடைய துஆவை நீ அங்கீகரிப்பாயாக. وَيَا مَنْ لَا يَشْتَغِلُهُ شَأْنٌ عَنْ شَأْنٍ وَلَا يَشْتَبِهُ عَلَيْهِ صَوْتٌ بِصَوْتٍ. وَيَا مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ وَيَكْسُوهَا لَحْمًا بَعْدَ الْمَوْتِ. எந்த ஒரு நிகழ்வும் மற்ற நிகழ்வை விட்டும் அவனை பாராமுகமாக ஆக்காதே. அடியார்களுடைய எந்த சப்தமும்
பிரிதொரு சப்தத்தை கொண்டு அவனை பிசகிக் கொள்ளாதே. அத்தகைய ஆற்றல் மிகு நாயனே, மரணித்தபின் உக்கி இற்று போன சடலத்திற்கு தசைகளையும் எலும்புகளையும் அணிவித்து அதை உருவாக்குபவனே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம், எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. كما وفقتنا لقراءة صحيح الإمام محمد بن إسماعيل البخاري في هذا المحل فضلا منك ومنا أن توفقنا للعمل بما جاء فيك عنك من المواعظ والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. يا الله எங்களது இமாம் சையீதுனா முஹம்மது இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சஹீஹான இந்த புனித கிரந்தத்தை இப்புனித இடத்திலே உனது தயவாலும் உனது கிருபையாலும் நாங்கள் ஓதுவதற்கு எங்களுக்கு அருள் வாழ்த்தது போல் அப்புனித கிரந்தத்தில் உள்ள உபதேசங்களையும் சட்ட திட்டங்களையும் இன்னும் உனது ரசூல் எங்களுடைய தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் நம்பிக்கையும் நாணயம் மிக்க எங்களுடைய இமாம்கள் எவற்றையெல்லாம் எடுத்துச் சொன்னார்களோ அவை அனைத்தையும் எங்களுடைய அமல்களில் கொண்டு வருவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. وأنت جعله حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار. يا الله இந்த புனிதமிக்க சஹீஹுல் புகாரி ஷரீஃபை இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு பாதகமாக இல்லாமல் சாதகமாக ஆக்கி அருள்வாயாக. وتدر على من ألفه وكتبه وقرأه وسمعه سحائب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار. يا الله இந்த கிரந்தத்தை தொகுத்தளித்த இமாமுல் முஹத்திஸீன் அவர்கள் மீதும் அதை எழுதிய ஓதிய கேட்ட யாவர் மீதும் இந்த மஜ்லிஸை நடத்தியவர்கள், இதற்காக செலவு செலுத்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், மனமுவந்து நேர்ச்சை செய்தவர்கள், இந்த புனிதமான துஆவில் கலந்து கொண்டவர்கள் அனைவர் மீதும் இரவு பகல் முற்றாக உனது பொருத்தத்தையும் உனது கருணையையும் உனது அருள்மாரி பொழியையும் நீ நிறைவாக பொழிந்தருள்வாயாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸை உருவாக்கிய ஸ்தாபகர்களான மேன்மக்களுக்கு உனது மேலான நல்லருளை நீ சொரிந்தருள்வாயாக. அவர்களது உயர்வு மிக்க கபர்களை சுவன பூங்காவாக நீ ஆக்கி அருள்வாயாக. اللهم وفقنا للعمل بما احتوى عليه من نظر وخبر وآية ونذر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته بالنهاية. يا الله இந்த புனிதமிக்க புகாரி கிரந்தத்திலே உள்ளடங்கி இருக்கும் திருக்குர்ஆன் வசனங்களின் போதனைகளையும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்வழிகளையும் எங்களுடைய அமல்களிலே கொண்டு வருவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக, நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த புனிதமான புகாரி கிரந்தத்தினுடைய பரக்கத்தின் தீட்சையை கொண்டு எங்களுடைய அகப்பார்வைகளையும் வெளிப்பார்வைகளையும் ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நீ கண் பார்வையை கொடுப்பாயாக. இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. ஹார்ட் அட்டாக் போன்ற இதய நோய்களை விட்டும் நீ காப்பாற்றுவாயாக. கடுமையான விபத்துகளை விட்டும் நீ காப்பாயவாக. கெட்ட மரணத்தை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களது மரணத்தை அழகாகவும் ஒருவுடன் இருந்த நிலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திலிக்கலிமாவை மொழிந்த நிலையிலும் நீ ஆக்கி வைத்து எங்களது உயிரினும் மேலான நூரே முஹம்மதியாவை கண்மணி நாயகத்தை திருக்காட்சி பெற்ற நிலையிலே எங்களது வாழ்வை நீ நிறைவு செய்வாயாக, நீ நிறைவு செய்வாயாக. வாழும் காலத்திலே அந்த கண்மணி நாயகம் ஹபீபு நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கக்கூடிய திருப்பாக்கியத்தை தருவாயாக. واحفظنا من الوقوع في الشك والمهو والجهل في الشك والوهل والجهل والغفلة واحفظنا من الوقوع في الشك والوهم والجهل والغفلة والندامة. يا الله சந்தேகம், ஐயப்பாடு, மறதி, மறமை, கைசேதத்தில் வீழ்ந்து விடாது நீ எங்களை காப்பாற்றுவாயாக. வசுவாஸ் என்னும் மனக்குழப்பம், ஷைத்தானுடைய கோளாறு, நரம்பு தளர்ச்சி,
தைராடு போன்ற எல்லா முசீபத்துகளை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. وَجَعَلْهُ شَاهِدًا لَنَا عِندَ الْحُضُورِ بَيْنَ يَدَيْكَ يَوْمَ الْقِيَامَةِ. யா அல்லாஹ், மறுமையிலே நாங்கள் உன் சமூகத்தில் ஹாதிராக இருக்கும் பொழுது இப்புனித கிரந்தத்தை நீ எங்களுக்கு நற்சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. اللهم إنا نتوجه إليك بأوجه الشفعاء لديك وأكرم من أقسم بحقك عليه نبيك الطاهر النسيب الكريم الحسيب خير العرب والعجم سيدنا محمد بن عبد الله بن عبد المطلب. யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்றாடக்கூடியவர்களில் மிக சிறப்பானவர்களும் யாருடைய திருப்பொருட்டினால் உன் மீது சத்தியம் செய்யப்படுகின்றதோ அத்தகைய கண்ணியத்திற்குரியவர்களும் அரபிகளிலும் அரபி அல்லாதவர்களிலும் சிரேஷ்டமானவர்களும் சங்கையும் பரிசுத்தமும் வாய்ந்த வம்சத்தை உடையவர்களும் உனது நபியும் சையதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பௌத்திரரும் சையதுனா அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் திருமகனாருமாகிய எங்களது தலைவர் குர்ரத்து ஐன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன் சமூகம் முன்னிறுத்தி உன்னை முன்னோக்கி இல்லோம். எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. فنسألك اللهم ببلاغه عنك وقربه منك وجاهه المقبول لدنك وبسائر الأنبياء والمرسلين وأهل بيت نبيك صلى الله عليه وسلم وصحبه أجمعين. யா அல்லாஹ், எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விவரிப்பது கொண்டும் உன்னிடம் அவர்கள் நெருங்கியிருப்பது கொண்டும் கபூலான அவர்களுடைய தலைமைத்தனத்தை கொண்டும் ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் அஹ்லு பைத்துகள் சஹாபா பெருமக்கள் நாதாக்களான நல்லடியார்களை கொண்டு கேட்கின்றோம். எங்களுடைய துஆவை நீ அங்கீகரிப்பாயாக. وبما تلوناه بما اشتمل عليه صحيح الإمام محمد بن إسماعيل البخاري رضي الله عنه وبما ذكر فيه من الرجال أهل الخصوصية والفوز والإكرام وبحملة الشريعة من هذه الأمة وبالأولياء والصالحين الذين منحتهم جزيل الإنعام. யா அல்லாஹ், எங்களுடைய இமாம் முஹம்மது பின் இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இந்த புனித கிரந்தத்தில் பொதிந்துள்ளவற்றை நாங்கள் ஓதுவதை கொண்டும் சங்கையும் வெற்றியும் பொருந்திய அதில் கூறப்பட்ட இறை நல்லடியார்களை கொண்டும் நிறைவான நியாமத்துகளை நீ யாருக்கெல்லாம் வழங்கினாயோ அத்தகைய இந்த உம்மத்தில் உள்ள அவுலியா பெருமக்கள் தூயோர்கள் இந்த தீனினுடைய பொறுப்புமிக்க பணியாளர்கள் யாவர்களை கொண்டும் உன்னிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய துஆவை நீ அங்கீகரிப்பாயாக. இதோ இந்த புனித மஜ்லிஸுல் புகாரி சபையை என்ன நோக்கத்திற்காக எங்கள் மூதாதைகளான சீதேவிகள் தொடங்கினார்களோ அந்த நோக்கத்திலேயே சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில் தொய்வில்லாமல் கியாம நாள் வரை தொடர்வதற்கு நீ அருள் புரிவாயாக, நீ அருள் புரிவாயாக. எங்களுக்கு இருக்கும் மனக்கசப்புகளையும் மன சஞ்சலங்களையும் நீக்கி ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் கண்ணியத்தோடும் நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸும் இன்ன பிற சுன்னத் வல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடிய நிறுவனங்களும் சிறப்பாக அதன் பணிகள் கியாம பரிவந்தம் வரை தொய்வில்லாமல் ஆற்றிட நீ அருள் புரிவாயாக, நீ அருள் புரிவாயாக. وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء ومحقق الاستقامة وبكل عبد عجبته من يوم خلقت الدنيا إلى يوم القيامة أن تكشف عنا البلاء والوباء والغلاء والأمراض والأسقام وتزيل عنا الشكوك والأوهام. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء فعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. யா அல்லாஹ், நன்னடத்தையும் ஈமானில் உறுதியும் கொண்ட துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய எத்தனையோ நல்ல மக்கள் சீதேவிகள் இந்த புனிதமான மஜ்லிஸில் ஹாதிராக இருப்பார்களே, அவர்களை கொண்டும் நீ இந்த உலகத்தை படைத்தது முதல் இறுதி நாள் வரை யாருடைய துஆக்களை அங்கீகரித்தாயோ அங்கீகரிப்பாயோ அவர்களை கொண்டும்
எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளை நீக்குவாயாக நீக்குவாயாக. காலரா மற்றும் இது போன்ற கொடிய நோய்களிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. பொருள்களுடைய விலை ஏற்றத்தை நீ தடுத்து நிறுத்துவாயாக. நோய் நொடிகள், நொம்பலங்கள், பிணக்குகள், சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் யாவற்றையும் நீக்கிவிடுவாயாக. மாதவிடாய் கோளாறு, வயிற்று வலி பிரச்சனை இவைகளிலே சிக்கி தவிக்கின்றார்களே, சுகர் என்ற சர்க்கரை வியாதி மற்றும் பிரஷர், நடக்கும் வாதம், முடக்குவாதம் போன்ற நோய்களால் கஷ்டப்படுகின்றார்களே, அவர்கள் எல்லோருக்கும் நல்ல ஆவியத்தை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இல்லங்களை எங்களுக்கு சுபிச்சமாக ஆக்கி அருள்வாக. கண் மரல் தட்டி விரிக்கும் நேரத்திலே எங்களுடைய நப்சின் பால் சாட்டி விடாதே யா அல்லாஹ், சாட்டி விடாதே யா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா முகீஸ் அகிஸ்னா யா முகீஸ் அகிஸ்னா யா முகீஸ் அகிஸ்னா. என்றும் நிலையானவனே, ஜீவிதமானவனே, உன் கிருபையை கொண்டு உன்னிடத்திலே இரட்சிப்பு தெரிகின்றோம். இரட்சிப்பவனே இரட்சிப்பாயாக, இரட்சிப்பவனே நீ இரட்சிப்பாயாக, இரட்சிப்பவனே நீ இரட்சிப்பாயாக. ونتوسل إليك من أقسمنا به عليك أن تنصر الإسلام والمسلمين وتشد قواعد هذا الدين بالتأييد والتمكين. யா அல்லாஹ், நாங்கள் உன்மீது சத்திய பிரமாணம் செய்து உன்னிடத்திலே கேட்கின்றோம், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பேருதவி செய்வதையும் இந்த சத்திய உன் மார்க்கத்தை உறுதியானதாகவும் நிலைவானதாகவும் நீ ஆக்கி அருள்வாயாக. உலக அரங்கிலே முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை நீ காப்பாற்றுவாயாக. அவர்களுடைய மரியாதையை நீ மேலங்க செய்வாயாக. அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நீ தருவாயாக. ونسألك اللهم أن تدفع كيد القوم الكافرين عن أهل الإسلام وسائر بلاد المسلمين. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் எங்களுடைய இந்திய திருநாட்டிற்கும் முழுமையான பாதுகாப்பை தருவாயாக. எங்களுக்கு எதிராகவும் கேடாகவும் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ நீ அவர்களை அழிப்பாயாக. புனிதம் நிறைந்த பைத்துல் முக்கத்திஸையும் பாபரி மஸ்ஜிதையும் நீ உரியர்களிடம் ஒப்படைப்பாயாக. பாலஸ்தீன மக்களுக்கு நீ அருள் புரிவாயாக. ஜனநாயக நாடாகிய எங்களது நாட்டிலே அவர் மார்க்க மத கோட்பாட்டின் அடிப்படையிலே வணக்கம் புரிவதற்கு நீ அருள் புரிவாயாக. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மற்றும் அனைத்து ஆலயங்களை அவர்களுக்கு உரியதாக நீ ஆக்கி வைப்பாயாக. அவைகளிலே யாரும் அத்துமீறாமல் நீ பாதுகாப்பை தருவாயாக. எங்களுடைய தேசமாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பை நீ உறுதி செய்வாயாக. எங்களது நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீ வலிமைப்படுத்துவாயாக. எதிர்வரக்கூடிய ஜனநாயக தேர்தலிலே நாட்டின் நலனை காக்கும் நல்லாட்சியை தருவாயாக. மனித உயிர்களை மதிக்கக்கூடிய மாண்புமிக்க ஆட்சியை தருவாயாக. பெண்களை பாதுகாக்கும் மானமிக்க ஆட்சியை தருவாயாக. லஞ்ச லாவணியமற்ற லட்சியமிக்க ஆட்சியை தருவாயாக. மக்கள் யாவரையும் சமமாக மதிக்கக்கூடிய பேரரசை தருவாயாக. உலக அரங்கிலே இந்தியாவின் கண்ணியத்தையும் வலிமையையும் உயர்த்தக்கூடிய மகத்தான அரசை தருவாயாக. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீராக்கும் ஆட்சியை தருவாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்கும் பாதகர்களுடைய செயலை நீ முறியடிப்பாயாக. மேலும் அநியாயக்காரர்களையும் கொடியோர்களையும் எங்களுக்கு தலைவராக நியமித்து விடாத ரப்பே, எங்களுக்கு சாதகமாக ஆக்கிப்பாயாக. ونسألك اللهم ونتضرع إليك بجاه بيتك الذي جعلته قبلة لعبادك وأكرمت بجواره من اخترتهم من عبادك. யா அல்லாஹ், உனது அடியார்கள் எதனை நோக்கி தொழுவதற்காக கிப்லாவாக ஆக்கி அதற்கு ஊழியம் செய்கின்றார்களோ, உன்னுடைய அடியார்கள் இருந்து நீ யாரை தேர்ந்தெடுத்தாயோ அவர்களை கண்ணியப்படுத்தி அதன் அருகாமையிலே நீ குடியிருக்க வைத்தாயோ அத்தகைய புனிதமிக்க காபத்துல்லாஹி ஷரீஃபை அதனுடைய புனிதத்தை கொண்டு உன்னிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களது புனிதமிக்க 2 ஹரம்களாகிய காபத்துல்லா ஷரீஃபையும் ரவுலா ஷரீஃபையும் அவற்றை சுமந்து நிற்கும் மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா இவைகளை நீ பாதுகாத்து மேன்மைப்படுத்தி சங்கைப்படுத்துவாயாக. ونتوسل إليك بالنبي الأمين
وبسائر الأنبياء والمرسلين أن تنصر المؤمنين على الكفرة أعداء الدين. யா அல்லாஹ், நன்னம்பிக்கையும் நாணயம் மிக்க எங்களுடைய தலைவர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் ஏனைய பரிசுத்தமான நபிமார்களை கொண்டும் உனது மார்க்கத்தினுடைய எதிரிகளுக்கு கேடாக நீ மூமின்களுக்கு உதவி செய்வாயாக. اللهم انصرهم نصرا تعز به الدين وتنجز به وعدك وقال حقا علينا نصر المؤمنين آمين. اللهم انصر المسلمين عليهم على ممر الأعوام والسنين. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு உதவுவது தன் மீது கடமை என்று சொன்ன ரப்பே ரஹ்மானே, அத்தகைய உதவியை உனது மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி உனது வாக்கை நிறைவேற்றி வைக்குமே அத்தகைய உதவியை முஸ்லிம்களுக்கு சாதகமாக எல்லா காலத்திலும் குறிப்பாக இந்த வேளையிலே நீ தந்தருள் புரிவாயாக. அரபு நாடுகளுக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய உடைமைகளை அவர்களின் உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஈமானிய உணர்வை கொடுப்பாயாக. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم واجعل في قلوبهم الإيمان وثبتهم على ملة رسولك صلى الله عليه وسلم وأوزغهم أن يوفوا بعهدك الذي عاهدتهم عليه. யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியிலே அன்பையும் ஒற்றுமையையும் ஈமானை உறுதியையும் நீ தருவாயாக. உனது தூதனுடைய மார்க்கத்திலே அவர்களை உறுதியாக ஆக்கிப்பாயாக. சுன்னத்துல் ஜமாத் கொள்கையிலே எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீ மிக வலிமையாக ஆக்கிப்பாயாக. وانصرهم على عدوك وعدوهم إله الحق وجعلنا منهم. اللهم انت انصر لنا انتصارك لأحبابك على أعدائك. اللهم لا تمكن الأعداء فينا ولا منا ولا تسلط علينا بذنوبنا. اللهم قنا الأسواء ولا تجعلنا محلا للبلوى. اللهم آتنا عمل الرجاء وفوق العمل. யா அல்லாஹ், உனக்கும் முஃமின்களுக்கும் பகைவர்களான அவ்விசுவாசிகளுக்கு மாற்றமாக உதவி செய்து எங்களையும் உண்மையான விசுவாசிகளாகவும் நீ ஆக்கி அருள்வாயாக. உனது எதிரிகளுக்கு மாற்றமாக உனது நண்பர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருந்தோ நீ பகைவர்களுக்கு இடமளித்து விடாது. எங்களுடைய பாவங்கள் காரணத்தால் எங்கள் மீது நீ பகைவர்களை சாட்டி விடாது. தீமைகளை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. கொடிய சோதனை இறங்கும் தளமாக எங்களை ஆக்கிவிடாது. எங்களுடைய மேலெண்ணங்கள் ஆதரவுகள் தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்வாயாக. யாமம் பிஃபதுலிஹி நஸ்அலுக இலாஹில் அஜல் அஜல் அல் இஜாபத்தல் இஜாபா. தனது கிருபையால் அடியார்களுக்கு அபயம் அளிப்பவனே, எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு நீ உடனே பதில் அளிப்பாயாக. யா மன் அஜாப நூஹன் ஃபீ கௌமிஹி யா மன் நஸர இப்ராஹீம் அலா அஅதாயிஹி ويا من رد يوسف على يعقوب ويا من كشف ضر أيوب ويا من أجاب دعوة زكريا ويا من قبل تسبيح يونس بن متى. யா அல்லாஹ், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்ட ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய துஆவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. பகைவர்களுக்கு கேடாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை கபூல் செய்த ரப்பே, எங்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டவனே, அவர்களை துஆவை கபூல் செய்தவனே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீட்டி கொடுத்தவனே, எங்களிலே பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்று சேர்ப்பாயாக. குடும்பங்களுக்கு மத்தியில நல்ல ஒற்றுமை நிலைநாட்டுவாயாக. எல்லோரும் சகிப்புத்தன்மையுடன் ஆக்கிப்பாயாக. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தருவாயாக. குடும்பங்கள் மத்தியிலே நல்ல சுமூகத்தை ஏற்படுத்துவாயாக. பரக்கத்தை தருவாயாக. ஒருவரை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக.
நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிணியை நீக்குவேனே, எங்களிலே எத்தனையோ மக்கள் ஆஸ்பத்திரியும் வீடுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவாயாக, அவர்களுடைய நோயை நீக்குவாயாக. புலப்படாத பல்வேறு நோய்களால் சங்கடப்படுகின்றார்கள் என்று எங்களது பச்சிலம் குழந்தைகள் புது புது நோய்களால் அவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். யா அல்லாஹ், நாயனே அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. நாயனே அவற்றின் ரகசியத்தை நீயே மிக்க அறிந்தவன். ஆனால் தாய் அன்பை விடவும் நீ மிக்க மேலானவன். நீ அவர்களுக்கு நிறைவான ஆவியத்தை தந்தல்வாய் ரப்பே ரஹ்மானே. ஆபரேஷன் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையிலே எந்த ஆபரேஷனும் இல்லாமல் நல்ல சுகத்தை கொடு யா அல்லாஹ், நல்ல சுகத்தை கொடு யா அல்லாஹ். நாங்கள் யாரிடம் போய் கேட்போம்? எங்களுக்கு எந்த கதியும் இல்லை ரப்பே ரஹ்மானே. முழுமையான ஆரோக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. நீயே அருளாளன், நீயே கொடுக்க இருக்கின்றாய் யா அல்லாஹ். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுத்தவனே, எங்களை எத்தனையோ மக்கள் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடு, சாலிகான குழந்தையை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் நீ வழங்கி அருள்வாயாக. எங்களுடைய மக்களிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு சுகப்பிரசவத்தையும் சாலிகான குழந்தையாகவும் உறுப்புகளிலே கூடுதல் குறைவில்லாத அழகான குழந்தையாகவும் நீ தந்தல்வாயாக. அவர்களை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, பட்டதாரிகளாக, வியாபாரிகளாக, நாட்டை நிர்வகிக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய நல்லடியார்களாக, சாலிஹீன்களாக நீ ஆக்கியாரோடு ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகள் வழி தவறி இருக்கின்றார்கள். அவர்களை இந்த வழிகேட்டை விட்டும் எங்களுடைய பிள்ளைகள் நேரான வழியிலே செல்வதற்கு நிமித்தி விடுவாயாக. அவர்களுடைய ஹிஃபலை நீ உறுதிமிக்க ஹிஃபலாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய மக்களை எங்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக, கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை தேடி செல்லக்கூடிய மக்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுப்பாயாக. வேலை தேடி சென்ற மக்களுக்கும் வேலை இல்லாத மக்களுக்கும் நல்ல பணியிடங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள் வெளிநாடுகளிலே சென்றிருக்கின்றார்கள், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள், வேலையை சேர்ந்தவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். எல்லோருடைய கஷ்டத்தையும் நீக்கி நல்ல சுபிட்சமாக ஆகுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கண்குளிர்ச்சியாக இருப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள் தாயகம் வர முடியாமல் சிக்கலில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களின் சிக்கலை நீ தீர்த்து வைப்பாயாக. அவர்களை ஆஃபியத்தோடு தாயகம் கொண்டு வந்து நீ சேர்த்தருள்வாயாக. மத்தாவின் குமாரர் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஸ்பீகை ஏற்று மீனின் வயிற்றிலிருந்து அவளை காப்பாற்றியவனே, எங்களிலே எத்தனையோ மக்கள் வெளியிலே செல்ல முடியாமல் துன்பத்திலே வீண்டு கிடக்கின்றார்கள். வீடு இல்லாமலோ அல்லது குடியிருக்கும் வீட்டிலோ இருக்க முடியாமல் சிரமப்படுகின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல சுபிட்சமான வீடுகளை வழங்குவாயாக, நல்ல இளங்களை வழங்குவாயாக. ஃபைல்ஸ் போன்ற சர்க்கரை நோய்கள் போன்ற நடக்க முடியாமலும், இருதய நோயினாலும், கிட்னி பிரச்சனையினாலும், உடலிலே கட்டிகள் ஏற்பட்டும், அலர்ஜியினாலும், ஹெர்னியா போன்ற இன்னபிற எல்லா நோய்களாலும் துன்பப்படக்கூடிய மக்களை அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீ விடுவிப்பாயாக. நீயே ஆரோக்கியம் அளிப்பவன், நீயே சுகத்தை கொடுப்பவன், நீயே கருணையாளன். யா அல்லாஹ், எங்களுடைய எல்லாவித கொடிய நோய்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்கள் உடன் பிறந்தவர்களையும் எங்கள் உடன் பிறவாத சகோதரர்களையும் சகோதரிகளையும் நீ பாதுகாப்பாயாக. வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிலும் பிறந்த குழந்தைகளிலும் வளர்ச்சி இல்லாமலும் மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஷிஃபாவையும் நீ தந்தருள்வாயாக. மஞ்சள் காமாலை, கர்ப்பப்பை பிரச்சனை, டெங்கு அம்மம் போன்ற எல்லா நோய்களை விட்டும் நீ நிவாரணம் கொடு யா அல்லாஹ். பிறந்த முதல் பல வருடங்கள் ஆகியும் தலை நீக்காமல் படுக்கையிலே கிடைக்கின்றார்கள். அல்சர் போன்ற நீங்காத தலைவலி, தூக்கமின்மை, மனநோய், நுரையீரல், கல்லடைப்பு, வயிற்று வலி, கால் வலி, கண்ணோய் போன்ற நோய்களிலிருந்தும் பிரெயின் டியூமர் என்ற கட்டிகளிலிருந்தும் நீ காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், இன்னும் காலமாக இருந்து வரக்கூடிய எல்லா நோய்களை விட்டும் எங்களுடைய மக்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆட்கொலி நோயான மனிதனை அச்சுறுத்தி வரக்கின்ற கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து எங்களுடைய மக்களை காப்பாற்றுவாயாக.
மருத்துவமனைகளிலும் வீடுகளுமாக அவர்கள் அலைந்து திரிகின்றார்கள், மனதால் உடைந்திருக்கின்றார்கள், மனதால் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தையும் நல்ல நியாமத்தையும் கொடுத்து அவர்கள் இந்த இல்லத்திலே வந்து சிறப்பாக நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமுடன் இருந்து அடுத்த வருடம் இந்த மஜ்லிஸுக்கு வந்து ஆமீன் என்று சொல்லி அந்த மக்களும் பிற மக்களுக்காக ஆமீன் சொல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்கிப்பாயாக. யா அல்லாஹ் அந்த கேன்சர் நோயிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் தருவாயாக. அவர்களுக்காக யார் யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அந்த மக்களுக்கு நல்ல ஆஃபியத்தையும் பொறுமையையும் நியாமத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் நீரிழிவு போன்ற நோய்களினால், கால்வலி போன்ற நோய்களால் எழும்ப முடியாமலும் உட்கார முடியாமலும் நின்று தொழ முடியாமலும் உட்கார்ந்து கூட தொழ முடியாமலும் இருக்கின்றார்களே அந்த மக்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ மக்கள் எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து எங்களிடத்திலே அவர்கள் திருப்பி கொடுப்பாயாக. எங்களுடைய மக்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு நீ குழந்தை கொடுப்பாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் نسألك اللهم بأسرار أصحاب هذه الدعوات المستجابات أن تقبل ما به دعوناك وأن تعطينا ما سألناك. أنجز لنا وعدك الذي وعدته لعباده المؤمنون. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. إن قطعت أعمالنا وعزتك إلا منك أو خاب رجاؤنا وحقك إلا فيك. யா அல்லாஹ் துஆ அங்கீகரிக்கப்பட்ட இந்த துஆக்களுடைய மூலகர்த்தாக்கள் அவர்களுடைய அகமைகளை கொண்டு உன்னிடமே நாங்கள் யாசிக்கின்றோம். எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் கேட்பதை நீ எங்களுக்கு தா யா அல்லாஹ். உனது அடியார்களான உண்மை விசுவாசிகளுக்கு நீ வாக்களித்ததை உடனே நிறைவேற்றுவியா அல்லாஹ். உன்னை தவிர வேறு நாயன் இல்லை. நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிற்கு அநீதம் செலுத்தி விட்டோம், அநீதம் இழைத்து விட்டோம். உன்னை என்று எங்களுக்கு வேறு எந்த கதியும் இல்லை. உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக எங்களுடைய மேலெண்ணங்களும் அபிலாசைகளும் உன்னிலேயே அன்றி அறுபட்டு போய்விட்டது. உனது ஹக்கின் மீது சத்தியமாக உன்னிடமே அன்றி எங்களுடைய மேலெண்ணங்கள் தோல்வி அடைந்து விட்டது. எங்களுடைய குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உன்னிடத்திலே மனமுருகி பாடி வேண்டினார்களே அந்த கசீதாவை வசீலாவாக ஆக்கி உன்னிடமே கேட்கின்றோம். எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. عنا فاسرين غارة الله يا غارة الله هاسر سير مسرعة في حل عقدتنا يا غارة الله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. عدد الله دون وجاروا رجونا الله مجيرا وكفى بالله وليا وكفى بالله نصيرا وحسبنا الله ونعم الوكيل ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. يا الله உற்றார் உறவுகளுடைய உதவிகள் தூரமானால் விரைந்து வருவது உனது உதவிதான். அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வா. அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வா. அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வா. எங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அகற்றுவதற்கு அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வா. யா அல்லாஹ் வரம்பு மீறுவோர் வரம்பை மீறிவிட்டனர். பாதுகாப்பிற்காக உன்னையே ஆதரவு வைக்கின்றோம், உன்னிடமே நம்பிக்கை வைக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய உதவிக்கு நீயே போதுமானவன். நன்மை செய்யவோ தீமைகளை விட்டு விலகவோ எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை ரப்பே. நீதான் எங்களுக்கு கதி ரப்பே.
اللهم إنا نسألك التوبة الكاملة والمغفرة الشاملة والمحبة الوافية والخلة الصافية والمعرفة الواسعة والأنوار الساطعة والشفاعة القائمة والحجة البالغة والدرجة العالية وفك وثاقنا من المعصية ورهاننا من النقمة بواهب الفضل والمنة. யா அல்லாஹ், பரிபூர்ணமான தௌபாவை உன்னிடம் கேட்கின்றோம். நிரப்பமான பாசத்தை, உட்ட தோழமையை, விரிவான அறிவு ஞானத்தை, சுற்றி சுழலும் மார்க்க அறிவை, உன்னை அறியும் மகத்தான ஞானத்தை, நிலையான மன்றாட்டத்தை, மேலான ஆதரவை, உயர்வான பதவியை உன்னிடம் வேண்டி நிற்கின்றோம். யா அல்லாஹ், உனது கண்ணியமான பேர் உதவியினால், கருணை மிக்க பேருபகாரத்தினால் எங்களது பாவ விலங்குகளை அவிழ்த்து வேதனைகளிலிருந்து நீ எங்களை விடுதலை செய்வாயாக. துன்யாவினுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும், சக்ராத்துடைய வேதனையிலிருந்தும், கபரினுடைய நெருக்கத்திலிருந்தும், மறுமையினுடைய அமளி துமளிகளிலிருந்தும், மஹ்ஷருடைய கடுமையிலிருந்தும், நரக வேதனைகளிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. கேள்வி கணக்குகள் இல்லாமல் நீ எங்களை சுவனம் நுழைய செய்வாயாக, சுவனம் நுழைய செய்வாயாக. اللهم إنه لم ينزل بلاء إلا بذنب ولم يكشف إلا بتوبة فاكشف عنا من البلاء ما لا يكشف غيرك. اللهم احفظنا من الوباء والأمراض والأسقام واكشف عنا الغلاء وعزل عنا الشكوك والأوهام. يا الله, வேதனைகளும் சோதனைகளும் எங்களுடைய பாவத்தினால்தான் ஏற்படுகின்றது. அது தௌபாவை கொண்டே அன்ற நீங்காது யா அல்லாஹ். எனவே எங்களுடைய தௌபாக்களை நீ அங்கீகரித்து எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நீ எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. ஏழ்மையினாலும் வறுமையினாலும் வட்டியிலே சிக்கிக்கொண்ட சகோதர சகோதரிகளை அதிலிருந்து நீ காப்பாயாக. கடன் தொல்லையிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. யார் எங்களுக்கு தர வேண்டியதோ அதை நீ திருப்பி தருவாயாக. உன்னை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாத எல்லா சோதனைகளையும் நீ நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், காலரா, வாந்தி, கேன்சர் போன்ற எல்லா நோய்களிலிருந்தும் நீ எங்களை காப்பாயாக. சந்தேகம், ஐயப்பாடு, சிஹர் என்று சொல்லக்கூடிய சூனியத்தை விட்டும் நீ காப்பாற்றுவாயாக. யார் யாரெல்லாம் சோதனை செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் வஞ்சனை செய்கின்றார்களோ அவர்களை யா அல்லாஹ் நீயே பார்த்துக் கொள்வாயாக. நீயே எங்களுக்கு பொறுமை தருவாயாக. கண்ணேறு, பொறாமை இவைகளிலிருந்தும் நீ எங்களை விடுவிப்பாயாக. பிக்ஸ் போன்ற வெட்டிலிருக்கக்கூடிய நோய்களிலிருந்தும் மருத்துவமனை வாழ்க்கையிலிருந்தும் நீ நிவாரணம் தருவாயாக. யா அல்லாஹ், மருத்துவமனை வாழ்க்கை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கஷ்டங்களை நீயே அறிவிக்கக்கூடியவன், நீ எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. اللهم اسقنا غيثا مغيثا هنيئا مريعا غدقا مجللا صحا طبقا دائما نافعا غير ضار. يا الله, சங்கடமில்லாத பயனுள்ள மழையை நீ அளிப்பாயாக. தொல்லை தராத நிரந்தரமான உபயோகமான எங்கும் அடையவளைய செய்கின்ற செல்வம் கொளிக்கின்ற மகிழ்ச்சியை தந்து இறைச்சிக்கின்ற மலையை நீ தந்தல்வாயாக. اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانطين. اللهم انبت لنا زرعا وعادل لنا الدرعا واسقنا من البركات السماء وانبت لنا من بركات الارض واكشف عنا من البلاء ما لا يكشف غيرك. اللهم انا نستغفرك كنت غفارا فارسل السماء علينا مدرارا. யா அல்லாஹ், எங்களுக்கு சிறப்பான மழையை நீ வருஷிக்க செய்வாயாக. நிராசையாளர்களிலே எங்களை நீ ஆக்கிவிடாதே. விவசாயத்திலே நல்ல செழிப்பை தருவாயாக. கால்நடைகளிலே அபிவிருத்தி தருவாயாக. அவைகளிலே அதிகமாக பால் சுரக்க செய்வாயாக. குழந்தை பெற்ற தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக அமுதூட்ட நீ அருள் பாலிப்பாயாக. வானத்தின் பரக்கத்தையும் பூமியின் அபிவிருத்தியையும் நீ வழங்கி அருள்வாயாக. உன்னிலே அன்றி வேறு யாராலும் நீக்க முடியாது அத்தகைய சோதனைகளை நீ நீக்கி அரவணைப்பாயாக. பூகம்பம், ஆழி பேரலைகளான சுனாமி, புயல்,
சூறாவளி, வெள்ளப்போக்கு, வெள்ளப்பெருக்கு, நெருப்பு பற்றுதல், மழையின்மை போன்ற எல்லா சோதனைகளிலிருந்தும் விஷ ஜந்துக்களுடைய தீண்டுதல்களை விட்டும் நீ பாதுகாப்பாயாக, நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னிடமே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், வேண்டுமென்று செய்த பாவங்கள், மனமுரண்டாக செய்த பாவங்கள் அனைத்தையும், சிறிய பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் நீ மன்னிப்பாயாக. உனது நிறைவான ரஹ்மத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. பயனுள்ள மலையை, தொடரான மலையை, எங்கும் அடைய செய்யக்கூடிய மலையை நீ பொழிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே ஓடும் நதி நீர்நிலைகளுள்ள மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து நாட்டிலே நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்துவாயாக. எல்லா மக்களுக்கும், குறிப்பாக விவசாய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் விவசாயிகள் பலன் பெறுவதற்கும் நீ அருள் புரிவாயாக. என்றும் நிலையான ஆட்சி உடையவனே, மனிதர்களுடைய இதயங்களையும் அவர்களுடைய உயர்வு தாழ்வையும் அவர்களுடைய அரசுகளையும் புரட்டி போடும் ஆளுமை மிக்கவனே, எங்களையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய நாட்டையும் நீ கண்ணியம் செய்வாயாக. எங்களையும் எங்களை ஆள்பவர்களையும் மனித நேயம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக. اللهم إنا نعوذ بك من الذنوب التي توجب النقم ونعوذ بك من الذنوب التي توزل النعم ونعوذ بك من الذنوب التي تزيل النعم ونعوذ بك من الذنوب التي نهتك الاسم ونعوذ بك من الذنوب التي تهتك الاسم ونعوذ بك من الذنوب التي تمنع الغير السماء ونعوذ بك من الذنوب التي تذل العاز وتذلل الأعداء. யா அல்லாஹ், வேதனை தரக்கூடிய பாவங்களை விட்டும் நியாமத்துகளை போக்கிவிடுமே, அத்தகைய பாவங்களை விட்டும் நிரவராத செயல்களை உடைத்து விடுமே, அத்தகைய பாவங்களை விட்டும் வானத்தினுடைய மலையை தடை செய்து விடுமே, அத்தகைய பாவங்களை விட்டும் கண்ணியமிக்கவர்களை கேவலப்படுத்தி பகைவர்களை தூண்டி எழச் செய்யுமே, அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். நீ பாதுகாப்பாயாக. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن أحسن إلينا ولأصحاب الحقوق علينا ولسائر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பிழைகளை மன்னிப்பாயாக. இந்த உலகத்திலே அவர்கள் ஜீவித்திருந்தால் அவர்களுக்கு நீண்ட அருளையும் இலைவான சுகத்தையும் நோயற்ற வாழ்வையும் நீ வழங்குவாயாக. அவர்கள் மன்னித்திருந்தால் அவர்களுடைய கபர்களை விசாலமாக ஆக்கி ஒளிமயமாக்கி அவர்களுடைய மன்னரையை சுவன பூஞ்சொலியாக நீ ஆக்கியருள்வாயாக. ஹயாத்தாக இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் உன்னை குனிந்து நின்று வழங்கும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. கால்வழி பிரச்சனைகளை நீக்குவாயாக. இந்த மஜ்லிஸுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களது வாழ்க்கை துணைவியர்கள், எங்களது உஸ்தாதுமார்கள், எங்களுடைய மாணவ மாணவியர்கள், எங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோமோ அந்த நல்லவர்கள், எங்களை நேசிப்பவர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்களை சார்ந்தவர்கள், எங்களது உறவினர்கள், எங்களுடைய நட்பு வட்டாரங்கள், நாங்கள் பெற்றெடுத்த பிச்சலங்கள், முஸ்லிமான மோமினான அனைத்து உனது அடியார்கள் யாவருடைய பாவங்களையும் மன்னித்து உனது மேலான அருளை சொல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களை, நாங்கள் பெற்றெடுத்த மக்களை எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியாக ஆக்கிப்பாயாக. பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கிப்பாயாக. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, கண்ணியமிக்கவர்களாக, பெற்றோர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அளவுகளாக நீ ஆக்கி வைப்பாயாக. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في أسماعنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وبارك علينا إنك أنت التواب الرحيم وجعلنا شاكرين لنعمتك مثنين بها قابليها وأتمها علينا. யா அல்லாஹ், எங்களுடைய இதயங்களுக்கு இடையிலே இணக்கத்தையும் ஒற்றுமையும் தருவாயாக. எங்களுக்கு மத்தியிலே
பிணக்கத்தை நீக்கி அமைதியான வழியில் நடக்க செய்வாயாக. குடும்பங்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே, அண்டை அயலார்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு இடையிலே நல்ல இணக்கத்தையும் அன்பையும் தருவாயாக. வாழ்க்கையில் வசந்தத்தையும் மன நிம்மதியான வாழ்க்கையும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து வாழக்கூடிய நல்ல வாழ்வையும் தந்தல்வாயாக. பாவம் என்னும் இருளை விட்டும் நேர்வழியின் பால், ஜோதியின் பால் எங்களை செலுத்துவாயாக. வெளிப்படையான மறைமுகமான சலகர தீமை விட்டும் எங்களை தூரமாக ஆக்குவிப்பாயாக. யா அல்லாஹ், உனது மகத்தான அருளை நாடி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே தந்தருள் பாலிப்பாயாக. ஜாதியாலும் குலப்பெருமையாலும் தீண்டாமை நோயில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே மனித நேயத்தையும் மானுட வசந்தத்தையும் நீ விதைப்பாயாக. எங்களுடைய செவிப்புலங்களிலே, பார்வைகளிலே, இதயங்களிலே, மனைவி மக்கள்களிலே, வாரிசுகளிலே, கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரத்திலே, ஆயுள்களிலே, ஆரோக்கியத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. நீயே தௌபாவை ஏற்பவன், நீயே மிகுந்த அருளாளன். உனது அருட்கடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி உனது நியாமத்துகளை எங்களுடைய மக்களுக்கு பூர்ணமாக ஆக்கிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே எல்லோரும் ஒன்றாக இருந்து ஆமீன் என்று கூறக்கூடிய இந்த நிலையிலே எல்லோரும் ஒற்றுமையோடும் நல்ல சுகத்தோடும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்கிப்பாக. எல்லோரும் சேர்ந்து இந்த மஜ்லிஸை என்னுடைய கண்ணியத்தை அறிந்தவர்களாகவும் இதற்கு துணை புரிவர்களாகவும் காலம் முழுக்க உழைக்கக்கூடியவர்களாகவும் நன்மக்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. اللهم حسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم ارخص أسعارنا وغزر أمطارنا واجعل هذه البلدة القاهرة مطمئنة رخيا وسائر بلاد المسلمين. யா அல்லாஹ், எல்லா காரியங்களிலும் எங்களுடைய முடிவை நீ அழகாக ஆக்கிப்பாயாக. இவ்வுலக தண்டனை இழிவுகளை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. விலைவாசியின் ஏற்றத்தை குறைத்து பொருள்களிலே நீ அபிவிருத்தி செய்வாயாக. பொழியக்கூடிய மழையை ரஹமத்தாக ஆக்கிவைப்பாயாக. பாரம்பரியமிக்க இந்த காயல் மாநகரை முஸ்லிம்களில் வசிக்கக்கூடிய ஏனைய ஊர்களையும் எங்களுடைய தாய் திருநாட்டையும் செழிப்பாக ஆக்கி வைத்து எல்லாவித ஆபத்துகளை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துகளை விட்டும், போதைக்கு அடிமையாக விட்டும், வழி தவறுவதை விட்டும் எங்கள் மக்களை பாதுகாப்பாயாக. மனவளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல சமூகத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்கும் ஏனைய சமூகத்திற்கும் மத்தியிலே தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய, பிளவு ஏற்படக்கூடிய அவர்களை, தீய சக்திகளை நீ முறியாக அழித்து விடுவாயாக. எல்லா சமய சமூகத்தினரும் சகோதர வாஞ்சையோடு எல்லா மக்களும் நட்புறவோடு இருப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. எதிர்வரக்கூடிய எங்களுடைய மாநிலத்தினுடைய தேர்தலை சுமூகமாக நடைபெற செய்து முஸ்லீம்களுக்கும் மற்ற சமூக மக்களுக்கும் பாதுகாப்பு அளித்து எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு உறுதுணை பெறக்கூடிய நல்ல ஆட்சி ஏற்படுத்துவாயாக. நல்ல தலைமை தந்துடுவாயாக. நீதத்துடைய நடக்கும் நல்ல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் மனப்பக்குவத்தை தருவாயாக. எங்களுடைய இளைஞர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் சத்தியத்தின் பாதையில் நிற்கக்கூடியவர்களாகவும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும், பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கண்ணியம் செய்யக்கூடியவர்களாகவும், ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய மக்களாகவும், நல்ல குணமுள்ள மக்களாகவும் நீ ஆக்கி அருள்வாயாக. اللهم آمنا في أوطاننا ودمر من أرادنا بسوء. اللهم اكتب السلامة والعافية ولنا ولعبيدك الحجاج والغزاة والزوار والمسافرين في برك وبحرك من المسلمين أجمعين. يا الله, எங்களுடைய தாய் நாட்டில் நாங்கள் அச்சமற்றவர்களாக வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய குடி உரிமையை எங்களுக்கு நிலைநாட்ட செய்வாயாக. வெறுப்பற்ற ஊழலற்ற ஆட்சியை தருவாயாக. எங்களை யார் அழிக்க நாடுகின்றார்களோ நீ அவர்களை அழிப்பாயாக. யார் எங்களுக்கு வேண்டும் என்று பெறுதல் செய்ய நாடுகின்றார்களோ நீ அவர்களுடைய
அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நீ அவர்களை நிர்மூலமாக ஆக்கிப்பாயாக. யார் எங்களுக்கு வேண்டும் என்று கெடுதல் செய்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் நீ அழித்துரைப்பாயாக. யா அல்லாஹ், உனது கரையிலும் கடலிலும் உனது வாரிலும் பிரயாணம் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள், உம்ரா செய்பவர்கள், தியாகிகள், புனித தலங்களை ஜியாரத் செய்யக்கூடியவர்கள், இன்னும் யார் யாருக்கெல்லாம் உம்ரா ஹஜ் பாக்கியம் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியத்தை அடைவதற்கும் நல்ல நசீபையும் அருள் பொக்கிஷத்தையும் நீ தருவாயாக. யார் யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்ய இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஆபியத்தை கொடுத்து நல்ல சுகத்தோடு எல்லா காரியங்களையும் செய்து மக்பூலான ஹஜ்ஜாகவும் மக்பூலான உம்ராவாகவும் மக்பூலான ஜியாராகவும் ஆக்கி அருள்வாயாக. சுகத்தோடு ஆபியத்தோடு அவர்களை தாயகம் வர செய்வாயாக. கல்வி கற்பதற்காக, வியாபாரத்திற்காக, பணி புரிவதற்காக செல்லக்கூடிய முஸ்லிம்கள் யாவருக்கும் முழுமையான பாதுகாப்பை தருவாயாக. எங்களுடைய பயணங்களிலே நீயே துணையாக இருப்பாயாக, நீயே துணையாக இருப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் யாவருக்கும் ஹஜ் பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரவுலா ஷரீஃபையும் ஏனைய நபிமார்கள், நாதாக்கள், சீதேவிகளுடைய மறைவிடங்களையும் தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தருவாயாக. اللهم إن آمالنا إليك مكفوفا واغفر لنا من البسط إلى من سواك مكفوفا فاحفظ علينا من سحائب معروفك المعروفا ولا تصرفنا إلا وهذه الشدة مصروفا. யா அல்லாஹ், எங்களுடைய மேலெண்ணங்கள் உன்னிடமே நிறுத்தப்பட்டுள்ளது. எங்களுடைய கரங்கள் உன்னை தவிர மற்றவர்களுடைய அளவில் உயர்த்துவதை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டது. நன்மையான மலைகளை நீ சொரிவாயாக. கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அழைத்து விட்டும் நீ எங்களை திருப்பி விடுவாயாக. எங்களுடைய ஆண் மக்கள், பெண் மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஜோடி பொருத்தத்தை தருவாயாக. யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை கொடுத்து அந்த நன்மக்கள் அவர்களுடைய வாழ்வையிலே வசந்தம் பெற்று நல்ல திருமணத்தை நடத்தி சந்தோஷமாக அடுத்த வருடம் இந்த மஜ்லிஸிற்கு ஜோடி பொருத்தத்தோடு ஜோடிகளோடு இந்த மஜ்லிஸிற்கு வந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. காலம் கடந்தும் திருமணமாக இருக்கக்கூடிய குமர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை தந்து அவர்களுடைய வாழ்வில் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. ஏழை மக்களுக்கு நல்ல பொறுமையையும் செல்வந்தர்களுக்கு நிறைவான கொடைத்தன்மையும் தந்தருள்வாயாக. உன்னுடைய அறிவாளர்கள் அறிவிலும் அமலிலும் மிகவும் குன்றிய, அமலிலும் குறைந்த, வணக்கத்தில் குறைந்த இந்த அரியா நேரத்திலே யார் யாரெல்லாம் எதற்காக துஆ செய்ய சொல்லி அனுப்பினார்களோ அதனை நீயே மிக அறிந்தவன். அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் மனதில் சுமந்தவர்களாக உன் சமூகம் கையேந்து நிற்கின்றோம். யா அல்லாஹ், எல்லோருடைய துஆக்களையும் உலகம் முழுக்க இந்த புனிதமான துஆவிற்காக கரம் ஏந்தி ஆமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய துஆவையும் அவருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. இங்கு வர முயன்றும் வர முடியாமல் போன இயலாத மக்களுடைய அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுத்து ஈருலக தேவைகளையும் நீ பூர்த்தி செய்வாயாக. கருணையாளனே, கனிவாளனே, அன்பாளனே, அருளாளனே, அரவணைப்பவனே, மாபெரும் பாவங்களையும் மன்னிப்பவனே, கொடையாளனே, அர்ஹமுர் ரஹீமீனே, உயர்த்தப்பட்ட கரங்களை வெறுமனே திருப்புவதை வெட்கப்படுபவனே, நீ எங்களுக்கு அருளிய 2 கரங்களையும் உன்பால் உயர்த்தியுள்ளோம். யா அல்லாஹ், எங்களுடைய கரங்களை நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய உள்ளங்களை நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக. நின்று தொழ முடியாமல் சிரமப்படுகின்றார்களே அவர்களுக்கு காலையில நல்ல பலத்தையும் கொடுத்தருள்வாயாக. சுஜூதிலே அவர்களுடைய நெற்றியில் படுவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. கைகளை இயங்க செய்வாயாக. வாய் பேச முடியாதவர்களை பேச செய்வாயாக. காதை கேட்காதவர்களுக்கு நல்ல செவிப்புலனை கொடுயா அல்லாஹ். எங்களுடைய மக்கள் அவர்களை கூப்பிட்டால் அவர்கள் எங்க பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்ல சக்தியை கொடுப்பாயாக. எங்களுடைய மக்கள் இரத்த சோகையால் இன்னும் கஷ்டங்களால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு பெற்றோர்களுக்கு சங்கடமாக இருக்கின்றது. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடுத்து
கண் குளிர்ச்சியான நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக. சகல நோய்களிலிருந்தும் எங்கள் யாவரையும் விடுவித்து விடுவாயாக. நாங்கள் கேட்க தெரியாதவர்கள், யா அல்லாஹ் நீ அள்ளி அள்ளி கொடுப்பவன். எங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. எங்களை தொழுகையாளிகளாகவும் நோன்பாளிகளாகவும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் ஜக்காத்தை முறையாக வழங்குவவர்களாகவும் கருணையும் கண்ணியமும் மிக்கவர்களாகவும் நீயும் உனது ஹபீபும் எதையெல்லாம் ஏவினாயோ அதனை செய்பவர்களாகவும் நீயும் உனது ஹபீபும் எவைகளெல்லாம் விளக்கினாயோ அவற்றை விட்டும் தவிர்ந்து நடப்பவர்களாகவும் மஸ்ஜிதுகளோடும் உன் அருளை பெற்ற நல்ல அடியார்களோடும் தொடர்பு உள்ளவர்களாகவும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا عيبا إلا سترته ولا هما إلا فرجته ولا كربا إلا كشفته ولا دينا إلا قضيتها ولا ضالا إلا هديته ولا عائلا إلا أغنيته ولا عدوا إلا أخذلته وكفيته ولا صديقا إلا رحمته وكفيته ولا فسادا إلا أصلحته ولا مريضا إلا عافيته ولا غائبا إلا رددته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح إلا قضيتها ويسرتها فإنك تهدي سبل السلام وتجبر الكثير وتغني الفقير يا رب العالمين. யா அல்லாஹ் நாங்கள் இந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குறைகளை மறைப்பாயாக, கவலை போக்குவாயாக. கவலைகளை நீக்குவவனே எங்களுடைய கவலைகளை நீ நீக்குவாயாக, கஷ்டங்களை நீக்குவவனே நீ நீக்குவாயாக, கடன் தொல்லையிலிருந்து நீ விடுவித்து விடுவாயாக, வழி தவறியவர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக, வழி தவறிய மக்களை நீ நேர்வழியின் பால் கொண்டு வருவாயாக, காணாமல் போனவர்களையும் காணாமல் போனதையும் நீ மீட்டு விடுவாயாக, ஏழை மக்களுக்கு நல்ல வசதியை கொடுப்பாயாக, விரோதிகளுக்கு நீ தோல்வியை கொடுப்பாயாக, எங்களுடைய நண்பர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, குழப்பங்களை தீர்த்து விடுவாயாக, நோயாளிகளுக்கு நல்ல ஆபியத்தை கொடுப்பாயாக. நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, இந்த மஜ்லிஸுக்கு வந்து ஆமீன் என்று சொல்வதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு நல்ல ஆபியத்தை கொடுத்து அடுத்தவர்களும் இந்த மஜ்லிஸிலே வந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அவர்கள் தங்களுடைய கைகளால் நல்ல உழைத்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நன் மக்களாக ஆக்கி வைப்பாயாக. துன்யா ஆகிரத்தினுடைய ஆகுமான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் குமர்களை கரை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் கண்ணீர் வடிக்கக்கூடிய குமர்களை நீ கரை சேர்த்து பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள்வாயாக. எங்கள் யாவரையும் சத்திய கொள்கையாம் சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில் உறுதிமிக்கவர்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. நீயே நேர்வழி காட்டுபவன், உடைந்த உள்ளங்களை நீயே பொருத்துபவன். யா அல்லாஹ் ஏழைகளை செல்வந்தர்களாகவும் ஆக்குபவனும் நீதான். உலகத்தாரை இரட்சித்து காப்பவனே எங்களை நீ காப்பாயாக, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. உன்னுடைய புனிதமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஒன்று கோடி இருக்கின்றோம். எங்களுடைய ஹாஜத்துகளை எல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பாயாக, எங்களுடைய மனத்தாங்குதல்களை எல்லாம் நீ நீக்குவாயாக, எங்களுடைய துஆக்களை எல்லாம் நீ அங்கீகரிப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பே ரஹ்மானே, இவ்வுலகிலும் மறுமை உலகிலும் நன்மையான அழகான வாழ்க்கையை நீ தருவாயாக. நரக வேதனை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் என்னும் ஜோதி நுழைந்த பின்பு எங்களை நீ வழி தவற செய்துவிடாதே. யா ரஹ்மானே, உனது மகத்தான அருள் கொடைகளை எங்கள் மீது நீ சொரிவாயாக. நீயே உயர்வானவன், நீயே அருள் கடையாளன். யா அல்லாஹ் சக்கராத்தினுடைய வேதனையை லேசாக்குவாயாக. எங்களது பெற்றோர்கள், எங்களை சார்ந்தோர்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய சாதாத்மார்கள், எங்களுடைய ஷேகுமார்கள் இந்த மஜ்லிஸிற்காக உழைத்து எங்களை விட்டும் பிரிந்துவிட்ட நல்லவர்கள் மருகுமாக்களுடைய
கபறுகளை நீ சுவன பூஞ்சோலையாக ஆக்கிப்பாயாக. நாளை மறுமையிலே அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், மறுமை நாளில் மீசான் தராசில் எங்களுடைய நன்மைகள் கனத்து முருகி நிற்பதற்கும், எங்களுடைய அமல் நாமா பட்டோலை எங்களுடைய வலக்கையில் தரப்படுவதற்கும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பதற்கும், சுந்தஸ் இஸ்தபரக் ஆடையை அணிவதற்கும், ஹவுது கதிரிலே எங்களுடைய நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தினாலே நீர் அருந்துவதற்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக சுந்தர வனத்திலே உனது ஹபீபும் எங்களுக்கு மறுமையில் ஷஃபாத் செய்யும் எங்களுக்கான ஒரே கதியாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியில் அமர்ந்து உனது லிகா என்னும் மகத்தான ஒப்பற்ற திருக்காட்சியை கண்டு நிறைவந்திட யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி புரிவாயாக, எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினால் அவருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியுள்ள மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த சபையிலிருந்து நாங்கள் கலைந்து செல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் எங்களுடைய உயிர் பிரிந்துவிடக் கூடாது என்ற உறுதியான நம்பிக்கையோடு எங்களை ஆக்கி வைப்பாயாக. இங்கே கூறியிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்காட்சியை தருவாயாக, உம்ரா பாக்கி தருவாயாக, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை ஷரிக்கக்கூடிய பாக்கி தருவாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாவிற்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து அருள் பாலிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவர்களோட கூட்டத்திலே ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பிரகாசம் என்னும் ஈமானை நீ பூர்ணமாக ஆக்குவிப்பாயாக. எங்களை மன்னித்து நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களிலே எத்தனையோ மக்கள் சொல்ல முடியாத நோய்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய கஷ்டங்களையும் நீ நீக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய சாதாத்துமார்கள், எங்களுடைய ஷேகுமார்கள், எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், நாங்கள் பெற்றெடுத்த மக்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள் எல்லோருடைய தேவையும் நீ நீ அருள் புரிவாயாக. எல்லோருடைய கஷ்டத்தையும் நீ நீக்கி அருள்வாயாக. அவர்கள் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வதற்கு முன்னால் அவருடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்வாயாக. அவருடைய மனத்தாங்குகளை எல்லாம் நீ நீக்கி அருள்வாயாக. கஷ்டத்தினாலும் கடன் தொல்லைகளாலும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடைய கடன் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை விட்டும் அதனுடைய செலவுகள் சிரமங்களை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. ஏழை மிஸ்கீன்கள் இராப்பை ஏற்றுக்கொள் யா ரப்பனா. ஏழைகள் பிழை பொறுக்க வேண்டும் ரப்பி எங்கள் இலானா. எங்களோரில் பலாய்கள் வந்தன காமல் காத்தவள் பதுஃபான் குல்லல் பலியத்தி வல் முஸீபத்தி ரப்பி எங்கள் இலானா. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. يا الله, படைப்பினங்களில் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் எங்களுடைய தலைவர் கண்ணின் மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு குடும்பத்தார்களாகிய அவர்களுடைய ஆட்கள் மீதும் அவர்களுடைய திரு தோழர்கள் மீதும் நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்கள் மீது நீ கருணை புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் அவர்களுடைய புனிதமான ஷஃபாஅத்தினால் எங்களுடைய
மேன்மக்கள் நல்லவர்கள், இந்த மஜ்லிஸை உருவாக்கியவர்கள், இந்த துஆவை ஓதிய முஃப்திமார்கள், மேன்மக்கள், மகான்கள் அவர்களுடைய துஆவை கொண்டு இந்த மஜ்லிஸினை பாதுகாப்பாயாக. எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நீங்களுக்கு ஒற்றுமை தருவாயாக. எல்லோரும் மன ஓர்மையோடு இருப்பதற்கு நீங்களுக்கு ஒற்றுமை தருவாயாக. எங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீக்கி அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பி بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.